ஸோ லக்கிலி சின்ஸ் ஐ பிகேம் அ ப்ரொடியூசர், எனக்கு வந்து வாட் வாஸ் த கலெக்ஷன்ஸ், என்னோட படங்களோட கலெக்ஷன்ஸ் என்ன, எவ்வளவு தியேட்டர்ஸ் இருக்கு, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், எப்படி பப்ளிசிட்டி பண்ணணும், எந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணா எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அண்ட் ஐ ரியலைஸ் என்னோட த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் பட்ஜெட் இதுவா தான் இருக்கணும். அண்ட் இப்போ யாராவது என்கிட்ட வந்து சார் உங்களை வச்சு நான் 25-30 கோடி படம் பண்றேன் அப்படின்னா, சார் வேணாம் சார், நான் பண்ணல, என்னோட மேக்ஸிமம் இதுதான் லிமிட். ஸோ ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் இல்ல, when I came to the industry, I never saw a film camera close by. நான் வந்து தூரத்துல இருந்தா பாத்திருக்கேன், இந்த எல்லா ஷூட்டிங் எடுக்கும் போது நம்ம பாப்போம்ல வேடிக்கை, அப்படிதான் பாத்திருக்கேன். இன்னைக்கு ஏதோ காட்ஸ் கிரேஸ் வந்து ஒரு 10-15 படம் பண்ணிட்டேன், ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு 3-4 படம் பண்ணிட்டேன். I have learned a lot and it was possible only because நான் சொன்னேன் தெரியுமா, சர்வைவ் ஆகணும், முழுங்கிட கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ எவ்ரி டிசிஷன் ஆஃப் மைண்ட் ஐ டுக் கீப்பிங் தட் இன் மைண்ட். எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா, எனக்கு கிரிக்கெட் மட்டும் தான் இதை விட்டா தெரியும், இதுக்கப்புறம் கிரிக்கெட்டும் போக முடியாது, நீ இங்க இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் தான் எனக்கு புஷ் பண்ணிட்டே இருந்தது. அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஐ எம் ஸ்டில் நாட், எனக்கு எல்லாமே தெரியுங்கிறது கிடையாது. ஐ நோ எல்லாமே எப்படி நடக்கும்ங்கிறது தெரியும். இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள இன்னும் பயங்கரமான லேர்னிங் இருக்கு. லேர்னிங்க்கு எண்டே கிடையாது. ஓகே, டிசிஷன் மேக்கிங், லேர்னிங் லைஃப்ல ஒவ்வொரு பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் த பெஸ்ட் அண்ட் த வர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இஸ் யூ நெவர் நோ when the smallest of decision of yours will give you the best and biggest of outcomes. And நீ நினைப்ப தெரியுமா, இவ்வளவு பெரிய முடிவு நான் எடுக்க போறேன் அப்படின்ட்டு, அது வந்து சப்புன்னு போகும். அதனால வந்து நம்ம முடிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணுங்கிறது நான் கத்துக்கிட்டேன். That's what I learned so far and I'll keep applying that in future. பெருசு சிறுசுன்னு இல்ல, முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத என்னோட பிலாசபி. மூவிங் ஆன், இப்போ ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் எங்கிட்ட 2-3 பேர் வந்திருக்காங்க. சோ அதனால சொல்றேன், அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 10 கோடி ரூபாய்க்கு படம் சார் அப்படின்னுவாங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, அந்த 10 கோடி ரூபாய்க்குள்ள சொன்னாங்கன்னா அதை எடுத்துருவாங்களா படம், இல்ல ஷூட் ஆகுமா? என்னன்னா, இட்ஸ் லைக் ஐ டோல்ட் யூ, எல்லாருமே இங்க வரும்போது இல்ல, ஃபர்ஸ்ட் அவங்களோட கிரியேட்டிவிட்டி, அவங்களோட லைஃப், இதுக்காக தான் உள்ள வராங்க. இப்போ 3-4 பேர் சேரும் போது அவருக்கு பணம் சம்பாதிக்கணும் ப்ரொடியூசருக்கு. ஓகே, பேஷன் இருக்கும், பட் பேஷனை தாண்டி he is the one who is investing money. Why is he investing money? It's a business proposal for him. Yeah, at the end of the day, any business should a person's, I mean, ஒருத்தரோட எய்ம் என்ன, ஒரு business should give him profitsங்கிறது தான். ஓகே, ஒரு டைரக்டர் வருவாரு, அவரோட எய்ம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்னா எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சு நான் ஒரு ஹிட் கொடுத்துடணும்னு பார்ப்பாரு. ஓகே, அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பட்ஜெட்டை சொல்லுவாரு, ஒரு கதையை சொல்லுவாரு, இதுக்கு கொடுத்துருக்கு பட்ஜெட்டை சொல்லுவாரு. ப்ரொடியூசர் ஓகேனாருன்னா ஃபைன். இப்போ ஹீரோ உள்ள வருவாரு, அவருக்கு என்ன, இந்த படம் மூலியமா நான் பெட்டர் ஆகணும், நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறது அவரோட இன்டென்ஷன் உள்ள வரும். ஸோ 3 different people all coming for their own needs, but end of the day எல்லாரோட needs is satisfied if the movie becomes a big hit. Okay, எல்லாரும் everybody is happy, everybody is great. இப்போ இதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம், இந்த பட்ஜெட்ங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். நீ ஒரு பட்ஜெட் சொல்ற, ஓகே, ப்ரொடியூசரும் நம்புறாரு இதான் பட்ஜெட்ன்ட்டு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பேப்பர் ஒர்க் பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும், பயங்கரமான பிளானிங் நடக்கும், எல்லாமே பேசுவாங்க, எல்லா டீமும் இருக்கும். You will think that it's going to go perfectly. Okay, suddenly out of the blue you start realizing after the 10th day that this is not going to finish in the budget that was given. Okay, விஷால், சாரி, ஏன் நான் அதை கேட்டேன்னு சொல்றேன். சும்மா இந்த ஆட் ஃபிலிம் ஷூட்டுக்குலாம் போவேன், அது ஒரு கேரவான் வச்சிருவாங்க. வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து லைக் நான் சாப்பிட்டே இருப்பேன், சார் ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிளேசர் போடுவான், ஒருத்தன் பேண்ட் போடுவான், ஒருத்தன் ஷூ போடுவான், ஷூக்கு லேஸ் கட்டுறதுக்கு ஒருத்தன் இருப்பான். நான் அப்படியே யோசிப்பேன், சார் இதெல்லாம் வேணாம் சார், நானே பாத்துக்கிறேன், கிரிக்கெட் விளையாடுறோம்ல, கிரிக்கெட்ல நம்மளே தான் நம்ம ஷூ கட்டிப்போம், ட்ரெஸ்ஸை போடுவோம், எவனும் வரமாட்டான் இதுக்கெல்லாம், அவனை இப்படி கட்டுவான். வேணாம்பா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டேன்னு வச்சுக்க, சார் என் வேலையே தான் சார் அப்படின்னுவான். ஆனா பாவீங்களா, இதான் உன் வேலையா அப்படின்னா, அதுக்குன்னு அவ்வளவு பேர் இருக்காங்க. சோ they go to that extent of making people comfortable. இதெல்லாம் பட்ஜெட்குள்ள அடங்குமான்னு கேக்குறேன். அதான் சொல்லுவாரு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சொன்ன தப்பா இருக்கா ரைட்டா இருக்கும்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். இது ரியாலிட்டி ஷாக்கா இருந்தது. நான் கேட்டேன், சார் என் காலெல்லாம் தொடாதீங்க சார் அப்படின்னு. சார் என் வேலையே தான் சார் அப்படின்னாரு ஒருத்தர். சும்மா ஏதாவது சாப்பாடு போட்டா சாம்பார் போடுறதுக்கு ஒருத்தர், ஸ்பூன் எடுக்கிறது ஒருத்தர், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதுல வேற போலீஸ் வேற சொல்லுவாங்க சில ஹீரோஸை பத்தி. என்னன்னா,
நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டோ ஷூட் அப்பதான் ப்ராப்பரா சினிமா ஷூட்டிங்னா என்னங்கிறது போட்டோ ஷூட் அப்பதான் நான் பாக்குறேன். போட்டோ ஷூட்லயே நாங்க வந்து கொஞ்சம் பெருசாவே பண்ணோம். ஒரு 40-50 பேர் இருந்தாங்க போட்டோ ஷூட், வெண்ணிலா கபடி கூட போட்டோ ஷூட். சோ நான் பாக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட் வருது அஸ்வின். ஓகே, என்னெல்லாம் ஐட்டம் கொண்டு வர முடியுமோ எல்லா ஐட்டமும் இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாக், நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேனா இல்ல நான் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்திருக்கேனா. ஆனா போக போக அந்த மெச்சூரிட்டி ரியலைஸ் the food basically there is for people who are working physically very hard, like the lightman workers who are, you know, art department. அவங்களுக்கு பார்த்தனா physical light தூக்கணும், மேல வைக்கணும், கீழ வைக்கணும். So for them it is, நீ வந்து அவங்க, you know, the food is so important. If you are if they are happy eating the food, they work harder. Yeah, it's very important. So இதெல்லாம் வந்து போக போக தான் மெச்சூரிட்டி வந்தது. And you know, நீ சொல்ற மாதிரி லாவிஷா இருக்கலாம். ஓகே, சில விஷயங்கள் இப்போ நீ சொல்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சின்ன முடி கூட வந்துன்னா வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ஒரு முடி நாள் ஏடா வரப்போகுதுன்னு தோணும். ஆனா என்ன, ஆல் திஸ் adds up to the final what you see. And sometimes the budgets go haywire. Sometimes it is taken within budget. இப்போ ராட்சசன் பார்த்தனா என்ன பட்ஜெட் பிளான் பண்ணாங்களோ அதோட நிறையவே ஜாஸ்தியாச்சு. ஓகே, ஆனா ப்ரொடியூசர் still earned. So that sometimes, you know, you, if you are lucky, at the end of the day, see, I believe in luck, but hard work is very important. Sometimes if you are lucky enough, நீ அந்த பட்ஜெட் குள்ள உன் படமும் அடங்கிரும், உனக்கு ப்ராஃபிட்டும் வரும். சம்டைம்ஸ் வந்து பட்ஜெட்லாம் தாண்டி எகிரி போயிடும், ஆனாலும் உனக்கு ப்ராஃபிட் வரும். சம்டைம்ஸ் நீ பட்ஜெட்ல எடுப்ப, ஆனா ஒரு ப்ராஃபிட்டும் வராது, பெரிய நஷ்டம் வரும். அதனால வந்து இது ஒரு கேம்பிளிங் தான். Like I told you, lot of minds have to work together, and finally the audience's mind has to sync with your mind. இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த ஒரு குட் பாயிண்ட் என்னன்னா, அந்த நான் ஷூட் பண்ணும்போது ரியலைஸ் பண்ணிருக்கேன், அந்த மேக்கப், லைட், எல்லா ஆளுங்களும் சந்தோஷமா அவங்களாம் வேலை செஞ்சா அந்த ப்ராடக்டே நல்லா வருங்கிறது வந்து something that's exactly Ashwin. ஏன்னா I realize positive vibration. See, for a light man there, நீ என்ன கண்டென்ட் எடுக்க போற, நீ என்ன படம் பண்ற, நாளைக்கு ஹிட் ஃபிளாப் doesn't matter. For him, being happy that day, working hard that day, eating good food that day, getting paid to take care of his family, that is very important. But if you do that, like keep him happy, he will only send positive vibes into your film. அவனுக்கு தேவையே இல்லை எடுத்து அது நாங்களாம் பார்ப்போம், பயப்படுவோம். நான் வந்து யோசிச்சேன் அஸ்வின் ஒரு வாட்டி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. I was just sitting at the shootல, அப்போ அப்படியே பார்த்தேன் ஒரு லைட்மேன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராலி போடுவாங்க. ஓகே, அது லெவல் பண்றதுக்கு சின்ன சின்ன பிட்டு சொருவாங்க. ஓகே, இந்த வுடன் பிட்ஸ் சொருவாங்க. நான் பாக்குறேன் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சின்ன 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 சின்னதா உட்கார்ற பண்றாரு, இது பண்றாரு, மண்ணை தள்ளுறாரு. அப்படியே யோசிச்சேன், டே இதுக்கு நம்ம வேலை, நம்ம ஒன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணல, ஹார்ட் ஒர்க் அவங்க தான் பண்றாங்க அப்படிங்கிறது. தட் இஸ் when I realize it's very important to keep him happy. அவரு வந்து சந்தோஷமா, அப்போதான் வைப்ரேஷன் உள்ள வரும். But I think again, you know, I don't want to talk negative about my industry, but it is a very negative industry sometimes, because they will pull you down saying that உன்னால முடியாது, உன்னால பண்ண முடியாது, இது வேலைக்கு ஆகாது. இப்போ யாராவது இவங்க படம் எடுத்து வந்து யாரையோ போட்டு காமிப்போம், படம் டீசெண்டா தான் இருக்கும். ஐயா சார் வேலைக்கு ஆகாது சார், இது முடிஞ்சிச்சு சார் முடிஞ்சிச்சு, என்ன ஆயிடும்னா பயம் வந்துடும் உள்ளுக்குள்ள. வாட் யூ அதர்வைஸ் வுட் ஹேவ் தாட் that, you know, நான் வந்து கான்பிடென்ட்டா பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீ நினைக்கும் போது உன்னோட மொராலே டோட்டலா உடஞ்சிரும். உன் மொராலே உடஞ்சு once you're shattered இல்ல as a producer, how will you sell your product? You have to believe your product இல்ல. well இது என்னன்னா, நெகட்டிவிட்டிங்கிறது is not a industry based thing. It is the world today. ஏன்னா கிரிக்கெட்லயும் சரி, நான் பாக்குற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலயுமே சரி, பெருசா சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இது வேலைக்கு ஆகாதுடா, இது போனி ஆகாதுன்னு சொன்னவங்க தான். ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றது இஸ் ஆல்சோ an art. சோ என்னோட அதனாலதான் நான் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ இந்த கோவிட் டைம்ஸ்ல நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. அண்ட் ஜெனுவனா தமிழ்ல பார்த்தோம்னா ஒரு சீரியல் வரும் டிவில, சன் டிவி, whatever டெலி சீரியல், சோப்ஸ் வரும். இப்போ நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், a lot of opportunities are presenting itself. இதுல வந்து ஒரு குவாலிட்டி தமிழ் சீசன்ஸ், ஒரு தமிழ் ஒரு ஷோ கொண்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா? Is there space for it? Is that a direction Tamil industry will take? As a producer கேக்குறேன், actor out. Okay. இல்ல what I'm thinking is, see, whatever happens after this, it is going to be a temporary phase is what I think. Okay,
OTTs already are having a lot of subscribers, viewership, நல்லா இருக்கு. OTTs எக்ஸ்க்ளூசிவ்லி படம் எடுக்கிறது இருக்கு, ஓடிடிஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ்லி சீரிஸ் எடுக்கிறதுனா இருக்கு ஆல்ரெடி. அந்த கல்ச்சர் ஆல்ரெடி தமிழ்லயும் வந்திருக்கு. ஆனா என்னன்னா உனக்கு இன்னும் பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா நோன் ஆக்டர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பாக்குறேன் நான். இன்ஃபேக்ட் அந்த பவால் ஆட்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன். அப்படியா? நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஐம் சேயிங் அதுல ஒரு எம்பசிஸ் ஆன் ஒரு எனக்கு என்ன ஒரு ஆசைனா ஒரு மேபி மோர் ரிசெப்டிவ். தமிழ்ங்கிறது வந்து குவாலிட்டி லாங்குவேஜ், எக்ஸ்பிரசிவ் ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்ல எதை எடுத்தாலும் நல்லா இருக்கும். ஒரு கண்டென்ட்டோட எடுத்தா அந்த கண்டென்ட் இஸ் கிங் அப்படிங்கிற நேச்சர் வருமா? அதான் சொல்ல வரேன். என்னன்னா இன்னும் அது ஏன் பூம் ஆகலைன்னா the big stars still haven't focused on it. ஓகே, இப்போ மாதவன் வந்து ஹிந்தில பிரீத் பண்ணிட்டாரு. ஓகே, அது அவர் பண்ணும்போது டக்குனு ஒரு அட்டென்ஷன் போச்சுல்ல, ஒரு சீரிஸ் வருதுன்னு. அந்த மாதிரி இங்க இன்னும் யாரும் பண்ணல. அது ஏன்னா ஐ பர்சனலி ஃபீல் ஸ்டில் இங்க வந்து அந்த தியேட்டர், நான் சொன்னேன் தெரியுமா, தியேட்டர் செலிப்ரேஷன் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா. ஒரு 1000 பேர் ஒரு தியேட்டர்ல தலைவான்னு சொல்லணும். அது வந்து என்னதான் நான் டிவி ஸ்கிரீன்ல பார்த்தா அது வரப்போறது இல்லை. ஸோ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ஸ்டில் மூவ் டு இட். ஓகே, அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் சின்ன வயசுல இருந்து என்ன ட்ரீம் பண்ணேன்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நானு, சையது, விஜய் சாரதி போய் இது பார்த்தோம், திமிரு. ஓகே, திமிரு வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்கல. தேவி தியேட்டர்ல ஃப்ரண்ட்ல அந்த கீழே உட்காந்து இப்படி பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஆமா ஆமா, கீழே உட்காந்து நாங்க 3 பேர் படம் பார்த்தோம். அதுதான் என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து அப்படியே பிரமிச்சு பார்த்த ஒரு விஷயம். நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, ஏன் படமும் இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல நான் பார்க்கணுங்கிறதா. ஸோ என்னன்னா அந்த ஆசை உள்ள இருக்கு. இப்போ நான் இண்டஸ்ட்ரியில வரும்போது சூப்பர், அந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க ஆரம்பிச்சோம், இமோஷனலா இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய ஸ்கிரீன்ல இருந்து சுருக்கி 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 இத்தனை ஸ்கிரீனுக்கு வந்துருச்சு. இப்போ என் மைண்ட் செட் எப்படி இருக்கு, டேய் நான் அதுக்குதானா வந்தேன், ஓகே நான் ஏன்டா இதுக்குள்ள போனோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருக்கு எனக்குள்ள. இதுக்குள்ள நிறைய பேர் வீட்டுக்கு போறீங்க, அது ஃபைன். ஆனாலும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ப்ராபப்ளி இஃப் ஐ வுட் ஹவ் பை நவ் என்ஜாய்ட், நான் சொன்ன தெரியுமா உனக்கு இந்த கமர்ஷியல் மாஸ், அது பார்த்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதுக்குள்ள போறது பிரச்சனை கிடையாது. புரியுதா உனக்கு? ஆனா நான் இன்னும் அந்த ஒரு பார்வைக்காக ஏங்குறேன். என்னன்னா அந்த தியேட்டர்ல இவ்வளவு கூட்டம் என் படம் பாக்குறதுக்கு இன்னும் ஏங்குறேன் நான். சோ என்னால வந்து அது யோசிச்சு பார்க்க முடியல. பட் ஐ நோ தி ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி திஸ், ஐ டெஃபினெட்லி நோ. அண்ட் நவ் கமிங் டு த தமிழ், இட் வில் டெஃபினெட்லி ஆல்ரெடி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன் டாக்ஸ். என்கிட்டே பேசிட்டு இருக்காங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் டு ப்ரொடியூஸ் அண்ட் கொலாபரேட் ஃபார் அ நைஸ் சீரீஸ் லைக் ராட்சசன் மாதிரி ஒரு த்ரில்லர் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஸ்லோலி திங்கிங் பண்ணலாமா அப்படிங்கறது நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி லைக் மீ a lot of people are going to think, but I don't know if it is going to always be there. It might be there as a parallel, கண்டிப்பா. பட் இதுதான் ஃபைனல் எம்பசிஸ்ங்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் celebration, you agree to that? Theater celebration is a celebration, okay? Experience. It's an experience. So I don't think அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அழியுங்கிறது. எப்படி ஒரு மேட்ச் வந்து சேப்பாக்ல வந்து எல்லா படம் பாக்குற வீட்ல பாப்கார்ன் கேட்டா கிடைக்காது, தியேட்டர்ல கிடைக்கல. அதுதான் சொல்ல. எப்படி நான் வந்து ஒரு மேட்ச் வந்து லைவ்ல பார்க்கும்போது ஒரு கிரௌடா அப்படியே அந்த மெக்சிகன் வேவ் பண்ணி கத்தி ஒவ்வொரு பவுண்டரி சிக்ஸ், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது அழியாது. என்னதான் நான் டிவில உட்காந்து ரீப்ளேயோட பார்த்து பாஸ். So I feel it will be a parallel, and we also have to, like I told you, adapt. அதுங்கிறது என்னோட பாயிண்டே கிடையாது. அந்த ஹாலிவுட் மூவி இல்லையே, அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா இப்போ now people will start focusing on this. இந்த கோவிட் டைம்ல ஒண்ணே தெரிஞ்சிச்சுப்பா, இதுவும் ஒரு சம பிளாட்ஃபார்ம், நம்ம எல்லா இடத்துல ரீச் ஆகிறதுக்கு இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பேரலா இப்போ குவாலிட்டி மூவிஸ் வர ஆரம்பிக்கும், குவாலிட்டி சீரிஸ் வர, நீ நினைச்சது நடக்கும் இப்போன்னு சொல்ல வரேன் நான். இதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் எண்ட் ஆஃப் தி டே. சரி, சோ என்னோட ஃபைனல் क्वेश्चन, நம்ம ஃபைனல் செக்மென்ட்க்கு வந்துட்டோம். இட்ஸ் பீன் வெரி வெரி ஓவர்வெல்மிங் விஷால். எனக்கு அப்படியே எப்படின்னா வாவ் அப்படி இருக்கு, ஒரு ஃபீலிங் கிடைக்குது, ஒரு கிடைக்குது ஆஃப் கோயிங் த்ரூ இட். ஒரு கமர்ஷியல் பண்ண வெண்ட் ஆஃப், ஒரு ஸ்போர்ட் மூவி பண்ண வெண்ணிலா கபடி குழு வாஸ் a raving hit, even though யுவர் அந்த எண்ட் சீன்ல மாறி வந்து இறந்து போனா கூட that was a raving hit. அதுக்கப்புறமா then you moved on, முண்டாசு பட்டி, நேற்று இன்று நாளை, இந்த மாதிரி some very good script movies. நெக்ஸ்ட் கமர்ஷியல்ல ஒரு திருப்பி இறங்கின அப்படின்னு why not a biopic? Is Vishal open for a biopic? Because I think you can carry, I think the carry off of the biopic role is something that you'll do seamlessly நினைக்கிறேன். I definitely want to do, Ashwin. I'm just waiting for somebody to approach me and ask me,
இது இந்த படம் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஐ எம் வெயிட்டிங் டெஸ்பரேட்லி டு டூ அ பயோபிக் ஆஃப் சம்படி. அண்ட் நீ சொன்ன மாதிரி ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஐ கேன் டெஃபினெட்லி டூ ஜஸ்டிஸ் டு சம்திங் லைக் தட் பிகாஸ் ஐ கனெக்ட் வித் ஹியூமன் இமோஷன்ஸ். நான் வந்து ரொம்ப and being a sports person, I know the struggle what goes into sports or any field. Okay, so என்னால வந்து அந்த ஸ்ட்ரகிளோட கனெக்ட் பண்ண முடியும். So I would definitely love to do it and I'm waiting. இதெல்லாம் இருக்கு, அது இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் சொன்னா இப்போ ஓவரா இருக்கும், அதை நான் அப்புறமா என்னைக்காவது ஃபியூச்சர்ல நடக்கும்போது சொல்றேன். I want to do that kind of a role. ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். I am definitely going to experiment a lot in future. At the same time, I want to give new stuff to the audiences always. இது வந்து என்னோட முயற்சியாவே இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆடியன்ஸா வந்து படம் பார்க்கும்போது I want to keep seeing new stuff. So இது வந்து என்னோட முயற்சியா இருக்கும். பட் வாட் எவர் எண்ட் ஆஃப் த டே இதுவும் ஒண்ணு இருக்கு, நம்ம கையில என்ன இருக்கோ நம்ம அதை வச்சுதான் பண்ண முடியும். இது இருக்கு, ஒரு 10 விஷயம் இருக்கு, இதெல்லாம் இல்லாம எனக்கு 20வது விஷயம் வேணும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம்னா முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை. So sometimes out of these 10 things also I should take the best out of it and keep doing it, keep going. இதுவும் இருக்கு லைஃப்ல. Before we go off, ஒரு ஃபைனல் நான் சொல்லணும்னு தோணுது இந்த டைம்ல. சச்சின் டெண்டுல்கர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு அட்வைஸ் கேட்க போனபோது ஆஸ்திரேலியால என்ன சொன்னாரு, டிஃபென்ஸுங்கிறது வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. முதல்ல நம்மளால பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கப்புறமா வெளியில பார்க்கலாம். இங்க 2 ரன், அங்க 3 ரன், அங்க 4 ரன், அங்க 6 ரன், இவன் அடிக்கலாமா அவன் அடிக்கலாமான்னு நம்ம தேடலாம். சோ முதல்ல உன்னை காப்பாத்திக்கிற வழிதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. நீ அதேதான் சொன்ன, ஸ்விம்மிங் அதே மை விஷ் ஃபார் யூ இஸ் டிஃபென்ஸ் செம்மையா ஆடுற, ஸ்ட்ரெயிட் டிரைவ் கரெக்டா ஆடுற, 2 கரெக்டா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்ப ஒரு கவர் டிரைவ், ஒரு புல்லு, ஒரு கட்டுன்னு நீ கொடுத்து ஓஹோன்னு கிரேட்டா இருக்கணும் அந்த இண்டஸ்ட்ரியில. எனக்கு ஒரு ஆசை. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட் மூவிஸ் ஆன் OTT platforms wherever it is, and this side of Vishal is something that I totally loved apart from the captain that I saw. Thank you so much, Ashin. And before we finish, I want to ask you 1 or 2 things. I mean, whatever I've seen you, as far as I remember, strictly on your select aanadhu vandu it was more of a batsman than a bowler. You were a batting all-rounder. நீ under 17 India கூட ஆடி இருக்க. I think as a batsman தான் நீ மெயின் ஆடின. You scored a lot of hundreds also in the state matches, I think. How that innings of yours where you bowled, I still remember 2 innings, I think back to back 5 wickets எடுத்த கரெக்டா stick match அப்போ. I still remember everybody was being thrashed by the batsman. நான் உன் கையில பால் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஓவர் 2வது ஓவர்ல விக்கெட் எடுத்த, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது. And suddenly, how did you accept the fact that, and how did you decide that you are going to become more of a bowler? And because it's a very tough decision. நம்ம end of the day நம்ம வந்து அடிக்கணும் 6 அடி. I'm not saying that you quit batting constantly பண்ணலன்னு சொல்ல வரல. You have given a grade as a batsman, but still your focus is to shift more towards learning the art of bowling, learning variety, or concentrating on bowling. How did you accept that shift? That shift. Accepted shiftங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மாம்பழ மஸ்கிட்டோஸோட என்னோட டெபியூ கேம் ஸ்பீக்குக்கு வந்து ஆதித்யா ஸ்ரீகாந்த் அண்ட் பத்ரி அட்டா ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் bowling கொடுக்குறாங்க. நான் அப்ப என்ன ஆச்சுன்னா NCA ல இருந்தேன் அண்டர் 17ல. சோ அப்ப வந்து நிறைய அங்க 200 அடிப்பேன், bowling கொடுப்பாங்க, 7 விக்கெட்ஸ் எடுப்பேன். சோ நிறைய bowling போட்டிருந்தேன். ரெப்பிட்டிஷன் 2 months சும்மா நெட்ல நிறைய போட்டுட்டே இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒன்னும் பெரிய ப்ரெஷர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, பேட்டிங் bowling இதை தவிர கிரிக்கெட்டை வந்து ரொம்ப இனியேட்டா பாக்கணுங்கிற எல்லாத்தையுமே ஒரு டீடைல் வரைக்கும் பார்ப்பேன். சரி, நமக்கு இந்த bowler போட்டா நமக்கு இப்படி ஆட கஷ்டமா இருக்கு, இப்படி போட்டா ஆடுறது ஈஸியா இருக்கு, இங்க ரன் அடிக்க முடியும் அப்படிங்கிற என்னோட மென்டல் மேக்கப் வந்து என்னோட bowling குள்ள போக ஆரம்பிச்சிச்சு. அத பண்ண சடனா ரியலைஸ், நீ சொன்ன மாதிரியே அந்த 6 வருஷம் உழைப்பெல்லாம் இல்ல. டேய் நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்றோம்டா, 17 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் bowling. பல பேர் சின்ன வயசுல இருந்து போட்டிருக்காங்க, இனிமே ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது அப்படின்னு ஒரு இன்க்யூசிட்டிவ்னஸ். நான் நிறைய சேஞ்சஸ் பண்றது, வேரியேஷன் போடுறது, இது எல்லாமே வந்து இந்த பாடுறா அஸ்வின் ட்ரை பண்ணா அவனுக்கு வராம போயிடுச்சுன்னு 4 பேர் சொல்லலாம். ஆனா டே அவன் இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்டா, அவன் இம்ப்ரூவே பண்ணலடா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னோட மைண்ட்ல கான்ஸ்டன்டா இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு செலக்டர், எக்ஸ் ரஞ்சி பிளேயர், இன்ஃபேக்ட் தமிழ்நாடுக்கு 87-88 ரஞ்சி டிராஃபி வினிங் சைட்ல இருந்தாரு. அவர் செலக்டர், நான் செலக்ட் ஆகும்போது சொன்னாருன்னா நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து 70 விக்கெட்ஸ் 900 ரன்ஸ் அடிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் சீசன்ல, செலக்ட் ஆல. நெக்ஸ்ட் இயர் திருப்பி சேம் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 75 விக்கெட்ஸ் அண்ட் 800 ரன் சம்திங் லைக் தட். அந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் செலக்ட் ஆகல, தேர்ட் மேட்ச் தான் செலக்ட் ஆவேன். அப்போ வந்து ஏன் அவனை செலக்ட் பண்ணலாம்னு யாரோ 2-3 பேர் கேட்டபோது, என்னப்பா ஃபிங்கர் ஸ்பின்னர்லாம் என்னப்பா போனியே ஆக மாட்டாங்கப்பா மாதிரி. இட் வாஸ் நாட் லைக் a very harsh statement. அப்படிலாம் நான் எடுத்துக்கல. அவரோட ரீசனிங் பிஹைண்ட் இட், ஃபிங்கர் ஸ்பின்னர்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்கப்பா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு 2006ல நான் சொல்றேன், 5-6ல அப்போ வந்து எனக்கு புரியவே இல்லை அதோட இதுவே. ஆனா என்னோட மைண்ட்ல ஒண்ணு இருந்தது,
சரிடா இவங்க சொல்லிட்டாங்கடா, நம்ம வந்து விஜயசாரதி விக்கெட் எடுத்தா என்ன, ராபின் உத்தப்பா விக்கெட் எடுத்தா என்ன, இவன் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தா என்ன, எல்லா விக்கெட்டும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் அதே 3 ஸ்டம்ப் தான், கால் முன்னாடி வாங்கினா அவுட் கொடுக்க தான் போறாங்க, கேட்ச் பிடிக்க தான் போறாங்க, யாரையுமே அவ்வளவு பெருசாலாம் ட்ரீட் பண்ணாத, வரவன் எல்லாம் உன் முன்னாடி நீ விக்கெட் எடுத்து இந்தியா ஆடுறதுக்கு வந்திருக்கான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு என் மைண்ட மேக்கப் பண்ணிட்டேன். பெடஸ்டலே ஃபர்ஸ்ட் ரஞ்சி டிராஃபி ஆடணும் இந்தியா ஆடணுங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசா அந்த ஜேர்னி வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்போ வரைக்கும் அது ஒரு ஜேர்னியா தான் பாக்குறேன். அண்ட் உங்க அப்பாவோட ஐ டெஃபினெட்லி ஹேவ் டு ஆஸ்க் அபௌட் திஸ். உங்க பேர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்லி லைக் யூ, தினேஷ் கார்த்திக் பேர்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி we have seen your parents be there with you on the ground excitedly, ஓரமா உட்கார்ந்து எக்ஸைட்டிங் ஒரு எக்ஸைட்டட் ஃபீலிங்கோட அப்படியே பார்ப்பாங்க மேட்சஸ்லாம். What do you think his support meant? I mean, how to tell you, during your probably initial days and after you played for the country, he was still giving you input. So how was he as a father to you once you played for the country and before we saw him? What is the change in him? அப்பாவுக்கு வந்து என்ன கனவுனா, என் பையன் வந்து இந்தியா காடி பேட்டை தூக்குவான், அப்படி பேட்ஸ்மேனா ஆடுவான் அப்படிங்கறது அவரோட கனவு. ஒரு நாள் வந்து சடனா இந்த மாதிரி ஸ்பிக் ஆடிட்டு நெக்ஸ்ட் இயர் நான் ஆல்வர்பேட் போய் ஆடுவேன் லீக்ல. போயிட்டு எங்க அப்பாட்ட போய் சொல்லுவேன், எனக்கு ஐ திங்க் த டைம் ஹஸ் கம், நான் போலிங் ஆல்ரவுண்டரா விளாடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டைனிங் டேபிள்ல கேஷுவலா கான்வர்சேஷன் சொல்லுவேன். அவர் அவள் தான் 2 நாள் சாப்பிடவே இல்லை. என்னடா சொல்ற அப்படிங்கிற மோட்ல போயிட்டாரு. திரும்பி பின்னாடி வந்து கேட்பாரு. இன்ஃபேக்ட் எப்படின்னா இப்ப இல்ல, இன்னி வரைக்கும் எங்க அப்பா வந்து ஏதாவது சொன்னா, நல்லா போட்டடா, கொஞ்சம் பிளாட்டா போட்டடா, ரொம்ப தூக்கி போட்டடா, லூஸ் பால்ஸ் குடுத்துட்டா, இன்னி வரைக்கும் அட்வைஸ் கொடுப்பாரு, ஏதாவது பேசுவாரு. அவரால் கிரிக்கெட் பேசாம இருக்க முடியாது. என்னோட ஃபேமிலியில அதாவது வந்து there have been no days where cricket has not been discussed. அதாவது சம்திங் எங்க அப்பா அம்மா நானும் 3 பேர் உட்காந்து பேசாம இருக்கவே மாட்டோம். ஒன்லி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அந்த கான்வர்சேஷன். ஏன்னா ஒய்ஃப் வந்து ரொம்ப கிரிக்கெட் பேச மாட்டான். சோ இட் ஃபிளைட் ஆஃப் வெண்ட் லவே லைக் தட். பட் எங்க அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் வாஸ் இம்மென்ஸ். அதாவது கிரிக்கெட் பைத்தியம் அவரு, அவரோட பையன் நான் எப்படி இருக்க முடியும்? சோ சிமிலர் அந்த So once you played for the country, and how he saw you beforeங்கிற மாதிரி தான் பேசுவாரா, இல்ல எனக்கு ஓரளவு தெரியும் இப்போ கொஞ்சம் விடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரா? ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. நான் ரன் அண்ட் நல்லா அடிச்சிட்டு இருக்கும்போது இந்தியா பிஸ்டன்ஸ் கிரவுண்ட்ல ஒரு கால்ல நின்னாரு, ஃபுல் டே நின்னாரு, அப்படியே ஒரே கால் அவுட் ஆற வரைக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, வீட்டுல ஒரு டிவில பாத்தாருன்னா மேட்ச, ரன் விக்கெட் எடுக்கிறேன், ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த இடத்தோட நகர மாட்டாரு. யாராவது வந்து வீட்டுல இருக்கிற மெயின் யாராவது வந்து ஒரு டீ கீ கொடுத்துட்டாங்கன்னா ஃபுல் டே டீ கொடுத்துனே இருக்கணும். எவ்வளவு டீ இந்த மாதிரி ஹிலேரியஸான சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அவர் என்னால புரிஞ்சுக்க முடியாது, அவர் வந்து இறங்கி விளையாட முடியாது, ஷார்ட் லெக்ல நிக்கிற அவரால் முடியல, நல்ல இதுவா தான் இருப்பாரு, டயபெட்டிக், 65 இயர்ஸ். ஆனா இன்னி கூட ஹெல்மெட்டை போட்டு ஷார்ட் லெக்ல நிக்க வச்சேன்னா என் பையன் போலிங்ல நான் 2 கேட்ச் பிடிக்கிறேன். That is the beauty இல்ல. நம்ம I always feel people are very gifted அந்த விதத்துல. ஏன்னா the kind of support we get from our families இல்ல, it is really superb to actually அதை recollect பண்ணும்போது நல்லா இருக்கு ஒவ்வொரு வாட்டியும். Also I wanted to ask one more thing to you. Do you think that you also நல்லா ஓரளவு படிச்சிருக்க, do you think it helped you shape up your character? Massively. அதாவது வந்து நான் ஸ்கூல் வரைக்கும் அவ்வளவு லேர்ன் பண்ணேன்லாம் சொல்ல மாட்டேன். காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஐ ஜாயின்ட் இன்ஜினியரிங் அண்ட் SSN காலேஜ்ல it was hard yards that I put in. எப்படின்னா காலேஜ் போனா ஐயோ காலேஜ் போனமே, ஐயோ இந்த ப்ரொஃபஸரை பார்க்கணுமே, ஐயோ இந்த லேப் அட்டெண்டன்ட்ட பார்க்கணுமே, ஐயோ ரெக்கார்ட் சைன் வாங்கணுமே, இதெல்லாம் எப்படின்னா நைட் எல்லாம் தூங்க முடியாது. அதாவது சொல்லுவாங்க ஒரு பாப்புலர் டயலாக், யுவர் ட்ரீம் ஷுட் பி சச் தட் இட் ஷுட் நாட் அலோவ் யூ டு ஸ்லீப்னு. நிஜமாவே நான் இன்ஜினியரிங் பண்ணும்போது தூங்கினதே கிடையாது, அல்லையே இருக்கும். சோ ஒரு நாள் காலேஜ் லீவ் போட்டு நான் மேட்சுக்கு போறேன் அப்படின்னா, டேய் இந்த ப்ரொஃபசர் மூஞ்சி இவன் போலரா தெரியணும்டா, தெரியணும், இப்படிதான் போனேன். அண்ட் ஆனா ஒன் திங் ஐ ரியலைஸ் டூயிங் இன்ஜினியரிங் that it really strengthened my mental resolve. அவன் வந்தா என்னடா, ஏன்னா நான் ஞாபகம் இருக்கு எல்லாரும் 5 நாள் படிப்பாங்க காலேஜ் போயிட்டு, நான் சண்டே போய் படிப்பேன் ஃபுல் டே. சோ பிகாஸ் ஐ ஹேட் டு கெட் மை ரெக்கார்ட்ஸ், அப்சர்வேஷன் இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு ஒரு ப்ரொஃபசர் சொன்னாரு, நான் 3rd இயர்ல இருக்கும்போது, அப்பா நீ என்னப்பா சும்மா வந்து ரெக்கார்ட் அப்சர்வேஷன் சைன் பண்ணு, நான் மேட்ச் ஆடுனேன்னு சொல்ற, நீ மேட்ச் எல்லாம் ஆடுப்பா போய், ஆனா இங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னா 5 நாள் வரணும், 4 நாள் வரணும், ப்ரொஃபஷனல் டிகிரி தனி, மேட்ச் தனி, வேணா விட்டுட்டு போயிடுனாரு. ஆடி போயிட்டேன் சார். 3rd இயர் வரைக்கும் கஷ்டப்பட்டு லோன் 40 கிலோமீட்டர் வந்துருக்கு சார், இப்ப விட்டுட்டு போனா திருப்பி அஸ்வின் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு மாட்டிக்கா வீட்டு வாசல் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், 4 சண்டே போயிருங்க. அதுக்கப்புறமா 4 சண்டே போய் லேப் வாசல் நின்னுனே இருப்பேன், அந்த புக் எடுத்துன்னு. இன்னைக்கு நினைச்சா கூட இல்ல,
ஐயோ இப்படி போய் நின்றுக்குமே வாசல் வாசல். ஏன் இதை கேட்டேன்னா லாட் ஆஃப் பீப்புள் இல்ல they misunderstand that ஒரு கிரிக்கெட்டரோ ஒரு ஆக்டரோ படிப்புங்கிறது முக்கியம் கிடையாது அதுக்கு. அதனால இந்த கேள்வியே கேக்குறேன். ஏன்னா somewhere I also realize MBA helped me shape up my career so much. அந்த இன்புட் இருந்துகிட்டே இருந்தது as a human being, as a actor, as applying the principles that I learned in MBA. அந்த மாதிரி I'm very sure that இப்போ நீ சொல்லும் போது even it helped you shape up your career. அது விட்டுறாங்க நிறைய பேரு. நல்லா ஷார்ட்டா சொல்றேன். இது எப்படின்னா முள்ளு மேல நடந்தாதான் அதோட வலி தெரியும். ஓகேயா? இப்போ ஒருத்தர் முள்ளு மேல நடக்கலைங்கிறது அவங்க குத்தம் கிடையாது, முள்ளு மேல நடந்தோங்கிறது நம்ம குத்தம் கிடையாது. புரியுதா? முள்ளு மேல நடந்த நம்மளோட கண்ணோட்டமும் முள்ளு மேல நடக்காதவங்க கண்ணோட்டமும் வேற வேறையா தான் இருக்கும். சோ அதனால முள்ளு மேல நடந்தவங்கள நடக்காதவங்க ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறதோ இல்ல இவங்க அவங்கள வேற கண்ணோட்டத்துல பாக்குறது ரெண்டுமே தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஏன் இது சொல்றேன்னா, ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் அசால்ட் படிப்பு முக்கியம் இல்லைன்றது இப்பவும் இருக்காங்க. ஆனா யாருக்குமே புரிய மாட்டேங்குது படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது கையில இருந்ததுன்னா நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். எங்க அப்பா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், படிப்பு எப்பவுமே கையில வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் அதுதான் உன்னை காப்பாத்துங்க, ஒரு தைரியம். then you can try cricket, then you can try cinema, whatever you want, but always for a backup, it is always going to help you. That's all I wanted to say. So lovely, Ashwin, and நானும் very happy that we spoke so much after so long. சும்மா நம்ம ரீகனெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஆமா நான் சொல்லி அவங்க கத்துவாங்க. Thank you for joining me on Dear Slash. It was out. Thank you, my pleasure. Super.